அன்புள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க நண்பர்கள் நலமா இருக்கிறாங்களா? நண்பர்கள் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. உங்க எல்லோருக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்க உங்க நண்பர்கள்ல ஏதாவது ஒரு நண்பன் கூட கோவிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நண்பனும் நீங்களும் தனித்தனியா இருக்கீங்க. இப்ப என்ன நடக்கும்? நீங்களும் பேசிக்கிறது இல்ல, உங்க நண்பனும் பேசிக்கிறது இல்ல, ரெண்டு பேருமே தனித்தனியா இருக்கீங்க. உங்களோட இன்னொரு நண்பன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க. உங்க ரெண்டு பேரையும் பேச வைக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதை உங்களுடைய இன்னொரு நண்பன் செய்வான் இல்லையா? உங்க நண்பன் கிட்ட போய் அவன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், ஏதாவது தப்பா இருந்தா நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு உங்க நண்பன் கிட்டையும் உங்ககிட்டயும் பேசி உங்க ரெண்டு பேர்த்த அந்த நண்பன் சமாதானம் செஞ்சு வைப்பான் இல்லையா? அப்போ பிரிஞ்சிருந்த நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைவதற்கு உங்க நண்பன் காரணமா இருப்பான் இல்லையா? அதே மாதிரி நம்ம மொழியில இரண்டு தொடர்கள் தனித்தனியா இருக்கு. அந்த தொடர்களை ஒன்னா இணைப்பதற்கு சில சொற்கள் வரும். அப்படிப்பட்ட சொற்களை இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடமும் அதுதான், இணைப்பு சொற்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். இரண்டு தொடர்களையும் இணைக்கக்கூடியதால் இணைப்பு சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நண்பர்கள் இரண்டு பேரையும் எப்படி இன்னொரு நண்பன் வந்து சேர்ப்பானோ அதே மாதிரி தனித்தனியா இருக்கக்கூடிய இரண்டு தொடர்களை ஒன்றாக சேர்க்கக்கூடிய சொற்களை தான் இணைப்பு சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, வாங்க இணைப்பு சொற்கள் என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இரண்டு சொற்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய வேலையை மட்டும் இந்த இணைப்பு சொற்கள் செய்யல. நம்ம மொழிய நம்ம அழகாக பேசுவதற்கும் தங்கு தடையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கூட இந்த இணைப்பு சொற்கள் உதவி புரிகின்றன. இப்போ ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். அந்த உதாரணம் மூலமா இணைப்பு சொற்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. பாருங்க, நேற்று கனமழை பெய்தது, இன்று பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது. நேற்று கனமழை பெய்தது, இன்று பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது. இரண்டுமே ஒரு தொடர் நேற்று நடந்தது, இன்னொரு தொடர் இன்று நடந்தது. இப்ப இந்த ரெண்டு தொடருமே தனித்தனியா இருக்கு இல்லையா? இப்ப இந்த ரெண்டு தொடரை இணைப்பு சொற்கள் எப்படி சேர்த்தது அப்படின்னு நீங்க பாருங்க. நேற்று கனமழை பெய்தது, அதனால் இன்று பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது. இப்படி இரண்டு தொடர்கள் ஒன்றாக சேர்ந்து முழுமையா நமக்கு பொருள் உணர்த்துவதற்கு உதவி புரிபவை தான் இந்த இணைப்பு சொற்கள். இப்போ இணைப்பு சொற்களுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்ம மொழிய தங்கு தடையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இரண்டு தொடர்களை இணைப்பதற்கும் இந்த இணைப்பு சொற்கள் பெரிதும் உதவியாக இருக்கின்றன. இணைப்பிடை சொற்கள் அப்படின்னும் இதற்கு பெயர் இருக்கு. அதாவது இரண்டு தொடர்களுக்கு இடையில் வந்து இரண்டு தொடர்களையும் இணைப்பதால் இணைப்பிடை சொற்கள் அப்படின்னு இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. இப்போ நம்ம மொழியில ஏகப்பட்ட இணைப்பு சொற்கள் இருக்கு. அதுல சிலவற்றை நம்ம பார்க்கலாம் வாங்க. அதனால், அப்படியானால், அல்லது, அவ்வாறானால், ஆனால், ஆகையால், ஆகவே, ஆதலால், ஆயினும், இருந்தபோதும், எனவே, எனில், ஏனெனில், ஏனென்றால், எவ்வாறெனில், இவை போக இன்னும் நிறைய இணைப்பு சொற்கள் நம்ம மொழியில இருக்கு. இந்த இணைப்பு சொற்கள் மூலமா நம்ம மொழிய தங்கு தடையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தனித்தனியா பொருள் தரக்கூடிய இரண்டு தொடர்களை ஒன்றாக இணைப்பதற்கும் இந்த இணைப்பு சொற்கள் உதவி புரிகின்றன. அடுத்ததா இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். மாறன் நன்றாக படித்தான், நல்ல மதிப்பெண் பெற்றான். பாருங்க, இங்க இரண்டு தொடரா இது இருக்கு. மாறன் நன்றாக படித்தான், நல்ல மதிப்பெண் பெற்றான். இரண்டு தொடர்கள் இருக்கு இல்லையா? இந்த இரண்டு தொடர்களையும் ஒரே பொருள் தரும் வகையில மாத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நீங்க சொல்லுங்க. மாறன் நன்றாக படித்தான், ஆகையால் நல்ல மதிப்பெண் பெற்றான். முதல் இருந்த தொடர்ல இரண்டு தொடரா மாறி இருக்கு. இணைப்பு சொல்ல நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா அது ஒரே தொடரா மாறி இருக்கு. பாருங்க, மாறன் நன்றாக படித்தான்,
ஆகையால் நல்ல மதிப்பெண் பெற்றான். இப்ப பாருங்க, ஆகையால் என்ற சொல் அந்த தொடரை முழுமையான பொருள் தரக்கூடியதா மாத்திருக்கு பாத்தீங்களா? இதுதான் இணைப்பு சொற்களுடைய முக்கியமான வேலை. அதாவது இரண்டு தொடர்களையும் இணைத்து ஒரு முழுமையான பொருளா புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இந்த இணைப்பு சொற்கள் அதனுடைய பணியை செய்யுது. இப்போ நம்ம ஒரு உரையாடல் பார்க்கலாம். இந்த உரையாடல்ல இணைப்பு சொற்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நீங்க பாருங்க. அதாவது மாலாவும் கலாவும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. மாலா கலா கிட்ட கேட்கிறாங்க, கலா இன்று வெளியூர் செல்கிறாயா? அதற்கு கலா திருப்பி பதில் சொல்றாங்க, மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது, அதனால் நாளை செல்வேன். உன்னுடன் யாரெல்லாம் வருகிறார்கள்? செழியன் வருவதாக சொன்னான், ஆனால் அவனுக்கு உடல் நலம் சரியில்லாததால் வர முடியாது என்று சொல்லிவிட்டான். அப்படியென்றால் நீ கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு பழக்கப்பட்ட இடம்தான், அதனால் கவலை இல்லை. சரி, எப்பொழுது திரும்ப வருவாய்? 2 நாட்கள் ஆகும். ஏனென்றால் சில இடங்கள் சுற்றி பார்க்க வேண்டியுள்ளது. வேண்டிய உடைகளை எடுத்துக்கொண்டாயா? உடைகள் சற்று ஈரமாக உள்ளது, இருந்தபோதும் எடுத்து வைத்துள்ளேன். சரி சரி, 2 நாட்களில் வந்துவிடு. ஏனென்றால் நமக்கு மட்டைப்பந்து போட்டி இருக்கிறது. எனக்கும் நினைவிருக்கிறது. ஆதலால் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நல்லது. சரி மாலா, பிறகு பார்க்கலாம். இந்த உரையாடல்ல எந்தெந்த இடங்களில் எல்லாம் இணைப்பு சொற்கள் வந்திருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப நான் சொல்றேன், நீங்க கண்டுபிடிச்சது சரியா இருக்கான்னு பாருங்க. அதனால், ஆனால், அப்படியென்றால், அதனால், ஏனென்றால், இருந்தபோதும், ஏனென்றால், ஆதலால். பாருங்க, 8 இணைப்பு சொற்கள் இந்த உரையாடல்ல வந்திருக்கு. இப்ப இந்த இணைப்பு சொற்கள் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. நம்ம தங்கு தடையின்றி சரளமா பேசுவதற்கு உதவி புரிஞ்சிருக்கு. அப்ப இணைப்பு சொற்கள் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சது இல்லையா? 2 தொடர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையையும் நம்ம மொழிய நம்ம தங்கு தடையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இந்த இணைப்பு சொற்கள் நமக்கு உதவியா இருக்குங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா சில தொடர்கள் பார்க்கலாம். அந்த தொடர்கள்ல இணைப்பு சொற்கள் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தொடர்ந்து மழை பெய்தது, குளங்கள் நிரம்பின. காற்று பலமாக வீசியது, மரங்கள் வேரோடு சாய்ந்தன. பால்காரர் வந்திருக்க வேண்டும், வரவில்லை. செடியில் அதிக பூக்கள் பூத்திருந்தன, பறிக்க மனமில்லை. காலையில் அதிக நேரம் படித்தேன், தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றேன். இப்ப பாருங்க, இங்க ஒவ்வொரு இடத்துலயும் 2 தொடர்கள் இருக்கு. ஆனா 2 தொடர்களுமே 2 வெவ்வேறு பொருளை நமக்கு தருது. இப்ப இந்த 2 தொடர்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு முழுமையான பொருள் தரக்கூடியதா மாற்றக்கூடிய வேலையை இந்த இணைப்பு சொற்கள் செய்கின்றன. இப்போ இணைப்பு சொற்கள் இல்லாம இந்த தொடர்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்ததா இணைப்பு சொற்கள் சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த தொடர்கள் எப்படி முழுமையான ஒரு பொருள் தரக்கூடியதா மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. இப்போ இணைப்பு சொற்கள் சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த தொடர்கள் எப்படியெல்லாம் பொருள் தருது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. தொடர்ந்து மழை பெய்தது, அதனால் குளங்கள் நிரம்பின. காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. பால்காரர் வந்திருக்க வேண்டும், ஆனால் வரவில்லை. செடியில் அதிக பூக்கள் பூத்திருந்தன, இருந்தாலும் பறிக்க மனமில்லை. காலையில் அதிக நேரம் படித்தேன், ஆகவே தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றேன். இப்ப பாருங்க, இந்த தொடர்கள் எல்லாம் முழுமையான பொருள் தரக்கூடியதா எவ்வளவு அழகா மாறி இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ இணைப்பு சொற்களுடைய அவசியத்தையும் தேவையையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இது வரைக்கும் இணைப்பு சொற்கள் அப்படின்னா என்ன, அந்த சொற்கள் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நீங்க சொல்லுங்க, இணைப்பு சொற்கள் எதற்காக நமக்கு பயன்படுகின்றன? 2 தொடர்களை ஒன்றாக இணைக்கவும், நாம் தங்கு தடையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும், ஒரு தொடரினுடைய பொருளை முழுமையாக புரிந்து கொள்வதற்கும்
இந்த இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தொடர்களுக்கு சரியான இணைப்பு சொற்களை நீங்க சொல்றீங்களான்னு பார்க்கலாமா? கருமேகங்கள் திரண்டன, மழை பெய்யவில்லை. சோமு பள்ளிக்கு செல்லவில்லை, அவனுக்கு உடல் நலமில்லை. வள்ளி எழுதி முடித்து விட்டால், எழிலி எழுதவில்லை. முத்து புத்திசாலி, சோம்பேறியாக இருந்தான். இப்போ ஒவ்வொரு இடத்திலையும் இரண்டு தொடர்கள் கொடுத்திருக்கேன். அந்த இரண்டு தொடர்களுக்கும் இடையில் இணைப்பு சொற்கள் வரும் இல்லையா? அந்த இணைப்பு சொற்கள் எதுன்னு நீங்க சரியா கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த தொடர்களுக்கான இணைப்பு சொற்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன், நீங்க சரியா கவனிங்க. கருமேகங்கள் திரண்டன, ஆனாலும் மழை பெய்யவில்லை. சோமு பள்ளிக்கு செல்லவில்லை, ஏனென்றால் அவனுக்கு உடல் நலம் இல்லை. வள்ளி எழுதி முடித்து விட்டால், ஆனால் எழிலி எழுதவில்லை. முத்து புத்திசாலி, ஆனாலும் சோம்பேறியாக இருந்தான். இப்ப பாத்தீங்களா, இணைப்பு சொற்கள் சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த தொடர்கள் முழுமையானதாகவும் பொருள் புரிந்து கொள்ளும் வகையிலும் மாறிடுச்சு இல்லையா? இதற்கு தான் இணைப்பு சொற்கள் தேவை. மாணவர்களே, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து இணைப்பு சொற்கள் அப்படின்னா என்ன, அந்த சொற்களை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு 4 உதாரணங்கள் கொடுக்கிறேன். அந்த 4 உதாரணங்களுக்கும் எந்த இணைப்பு சொற்கள் வரும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு எழுதுங்க. ராமு நன்றாக படித்தான், அவனுக்கு பாராட்டு கிடைத்தது. தந்தை பள்ளிக்கு இன்று வருவதாக கூறினார், அவர் இன்று வரவில்லை. கிளை முறிந்து தொங்கியது, குரங்கு தாவிக்கொண்டே இருந்தது. அவனிடத்தில் 2 பேனாக்கள் இருந்தன, 2 பேனாக்களை வாங்கினான். இப்ப நான் உங்களுக்கு 4 உதாரணங்கள் கொடுத்திருக்கேன். இந்த உதாரணங்கள்ல சரியான இணைப்பு சொற்களை நீங்க கண்டுபிடிச்சு எழுதுங்க. இணைப்பு சொற்கள் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2 தொடர்களுக்கு இடையில் வரும். இடையில் வந்து 2 தொடர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு முழுமையான பொருளை நமக்கு தரும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 4 உதாரணங்களுக்கு உண்டான இணைப்பு சொற்களை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ராமு நன்றாக படித்தான், அதனால் அவனுக்கு பாராட்டு கிடைத்தது. அதனால் என்ற இணைப்பு சொல் இங்கே வர வேண்டும். அடுத்த உதாரணம் பாருங்க. தந்தை பள்ளிக்கு இன்று வருவதாக கூறினார், ஆனால் அவர் இன்று வரவில்லை. இங்கே ஆனால் என்ற இணைப்பு சொல் வந்திருக்கு. அடுத்து பாருங்க. கிளை முறிந்து தொங்கியது, ஆனாலும் குரங்கு தாவிக்கொண்டே இருந்தது. இங்கே ஆனாலும் என்ற இணைப்பு சொல் வந்திருக்கு பாருங்க. அடுத்து கடைசியா பாருங்க. அவனிடத்தில் 2 பேனாக்கள் இருந்தன, இருந்த போதிலும் 2 பேனாக்களை வாங்கினான். இங்க இருந்த போதிலும் அப்படிங்கிற இணைப்பு சொல் வந்திருக்கு. மாணவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறது 2 தொடர்களுக்கும் இடையில் வந்து அந்த 2 தொடர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு முழுமையான பொருளை நமக்கு தருவது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாடத்திலிருந்து இணைப்பு சொற்கள் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா அடுக்கு தொடர், இரட்டை கிளவி பத்தி பார்க்கலாம். மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.